இன்னைக்கு மீல் மேக்கர் 65 செஞ்சிருப்போம் எல்லாரும். இன்னைக்கு கிரீன் கலர் மீல் மேக்கர் 65 செய்யலாம். அதுக்கு மீல் மேக்கரை நல்லா ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, கருவேப்பிலை ஒரு கை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 3 பல்லு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மீல் மேக்கரில் ஊற்றிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு இல்லை கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை போட்டுடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடைசி பேட்ச் போடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம். 2 ஸ்பூன் நீங்கள் கடலை மாவு சேர்த்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீன் மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த க்ரீன் மீல் மேக்கர் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சலாம். ரொம்ப ஹெல்த்தியானது தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி புது ரெசிபிஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.